கப் மைதா, 1 கிளாஸ் செய்கிறோம். 1 கப் மைதா, 1 கப் மைதா போட்டிருக்கோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்லெஸ் கேக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பால், வெனிலா எசன்ஸ், மில்க் மேட், சுகர், பவுட்ரு பண்ண சுகர், மைதா நம்ம எல்லாம் சளிச்சு வச்சுருக்கோம். இது வந்து வினிகரை பாலுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கேக் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதையும் வந்து வினிகரை பாலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். மில்க் மேடு ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். மில்க் மேடு ஊற்றிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து சுகர் பொடி, சர்க்கரையை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த சுகரையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் சுகர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. உங்களுக்கு இதில் சுகர் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் மேடும் சுகரும் சேர்த்திக்கங்க. நல்லா சுகரை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ மில்க் மேடை இந்த அளவுக்கு நல்லா கேக் வந்து பாஞ்சியாக வரும். கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் நான் சொல்கிறக்கு மறந்துட்டேன். ஆயில் வந்து கப்பு அப்படி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கண்டென்ஸ் மில்க்கும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஒன்றுக்கு 1.5 ஸ்பூனாக ஊற்றுறேன். 1.5 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சுகர், பவுடர் பண்ண சுகர் வந்து நாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க்கு, ஆயிலு, வெனிலா எசன்ஸ், சுகர் எல்லாம் 4 நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். க்ரீமியான பதத்துக்கு வரும். அதுதான் நம்ம சரியான, தெரியுதுங்களா, பேட்டர் இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து பாலையும் வினிகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா தெவஞ்சிருச்சு. இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவாக ஊற்றிக்குங்க. பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் வச்சுருக்க பால். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா, தெரியுதுங்களா? ஒரு கெட்டி ஒரு துளி புருடு கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு மிக்ஸ் கலவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சளிச்சு வச்சோம்ல மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் போட்டு நான் ஊற்றுறது தெரியுங்களா, ரிப்பன் கண்டிஷனுக்கு போகுது. அந்த ஊற்றுறப்போ இந்த பேட்ரி வந்து மடங்கி மடங்கி விழுவணும், அதுதான் ரிப்பன் கண்டிஷன். ஓகே, கரெக்டான பதத்து வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணி லைட்டாக பேட்ரி போட்டு ஒரு ரவுண்ட் பின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேட்ரி இதில் ஊற்றி 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதை வந்து அவனில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 30லேருந்து 35 40 நிமிஷம், 30லேருந்து 40 நிமிஷம் டைமிங் வந்து செட் பண்ணிக்கோங்க. பேட்ரு ஓகேங்களா, ரெடி ஆயிடுச்சு. தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா, பேட்ரு இது மாதிரி இருக்கும். கேக் நல்லா சாஃப்டாக பாஞ்சி வரும். கேக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தார்.